ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குன்றத்தூர் முருகர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எத்தனை வீடியோ போட்டாலும் இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு வந்து பேசும்போது என் மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு பேசுகிறேன். ஏன்னா வந்து எனக்கு குன்றத்தூர் முருகர் கோவில் எப்பயுமே ஸ்பெஷல் தான். நானுமே வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு குன்றத்தூரில் ஒரு முருகர் கோவில் இருக்குது, 82 ஸ்டெப்ஸில் ஒரு கோவில் இருக்குது அப்படி சொல்லி தான் போகணும். இந்த கோவிலோட ஸ்டோரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து அந்த முருகரை பார்க்கணும் அப்படின்ட்டு போனோம். சும்மா போனவங்க இப்போ வந்து இவரை பார்க்காம எங்களால் இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு 2 டைம்ஸாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து எதாவது சோகமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இவரை போய் பார்த்துட்டு வந்தால் நாங்கள் ஹாப்பி ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எங்களுக்கு இப்போ வந்துருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு எப்படிலாம் போயிருக்கோன்னா, இடி மின்னல் புயல் அந்த மாதிரி வந்த டைமில் கூட மழையில் நனைஞ்சிக்கிட்டு, எனக்கு வந்து 2 குட்டி பசங்க, 2 குட்டி பசங்களையும் வச்சுட்டு நல்லா நனைஞ்சிட்டுலாம் போய் அந்த முருகரை பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போல்லாம் நான் சொல்லுவேன், நான் உன்னெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வரேனே, எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் மனசில் நினச்ச மாதிரி அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து என் லைஃப்பில் வந்து நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டோட பைக் சாவி வந்து பெட்ரோல் டேங்க்லேயே உடஞ்சிருச்சு. 2 உடஞ்சி சாவி வந்து உள்ளே மாட்டிக்கிடுச்சு. ஸோ அது வந்து அந்த டைம் வந்து சண்டே, எங்களால் வந்து எந்த கடையுமே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் நடந்தே தான் வந்தோம், பைக்கை தள்ளிக்கிட்டு நடந்துட்டு. அப்போ வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பாப்பா, அப்போ அவளை வந்து கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. என்னென்னா, முருகர் வந்து நம்மளை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். ஸோ நீங்களுமே வந்து குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையிலுமே வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். இப்போ வந்து நான் இந்த கோவிலோட என்ன சிறப்பு அம்சம்ன்றதை சொல்கிறேன். ஸோ குன்றத்தூர் முருகர் கோவில் பார்த்திங்கன்னா 84 படிகள் கொண்ட கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து முருகர் வள்ளி தேவியோட காட்சி கொடுப்பாரு. ஆனால் நம்ம வந்து முருகரை எதிர்க்க நின்று பார்த்தா, அதாவது நேராக நின்று பார்த்தா முருகர் மட்டும் தான் தெரிவார். நீங்கள் ஒரு சைடாக நின்று பார்த்தீங்கன்னா முருகர் வந்து வள்ளி கூட இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா முருகர் வந்து தேவயானை கூட இருக்க மாதிரி தான் தெரியும். நம்மளால் வந்து 2 பேர் கூடயும் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவில் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம வந்து முருகர் வந்து ஒன்று வள்ளி கூட இருந்து நம்மளுக்கு தரிசிப்பார், இல்லைனா வந்து தேவனை கூட இருந்து நம்மளுக்கு தரிசனம் தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து கந்தசஷ்டி அப்போ மொத்தம் 8 நாள் விசேஷம் நடக்கும். அதாவது 6ஆம் நாள் வந்து சூரசம்காரம் நடக்கும், 7ஆம் நாள் வந்து வள்ளி கூட வந்து திருமணம் நடக்கும், 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா தேவானை அம்மன் கூட வந்து திருமணம் நடக்கும். ஸோ வந்து இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே அதுதான். குன்றத்தூர் வந்து எதனால் வந்து இந்த ஊர் குன்றத்தூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குன்றோடு இருக்கிறதால இந்த ஊர் வந்து குன்றத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, திருப்போரூரில் வந்து அசுரரோட போரிட்டு ஜெயிச்சுட்டு முருகப்பெருமான் வந்து திருத்தணிக்கு போகிற வழியில் வந்து அவரோட மன நிம்மதிக்காக சிவபூஜை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஒரு லிங்கத்தை எடுத்து இந்த குன்று மேலே ஏறி தான் சிவபூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா திருத்தணி போயிருக்காரு. ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்த சோழ மன்னர் ஆட்சியில் வந்து இந்த குன்று மேலே வந்து ஒரு முருகர் கோவில் கட்டியிருக்காங்க. அப்போ முருகரால் பூஜை செய்யப்பட்ட சிவன் வந்து அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து கந்தலீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு தனி கோயில் இருக்கும். ஸோ வந்து அந்த சிவன் தான் வந்து முருகர் வந்து சிவ வழிபாடப்போ பூஜை செஞ்ச சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கந்தனால் வழிபட்டவர்ன்றதால தான் அவரோட பேர் வந்து கந்தலீஸ்வரர்ன்ட்டும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகர் தேவானை அம்மாவோட நமக்கு வடக்கு திசையை நோக்கி காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் வந்து முருகர் வந்து வள்ளி அப்புறம் வந்து தேவானை அம்மாவோட சேர்ந்து நம்மளுக்கு வடக்கு நோக்கி காட்சி தராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து இதோட சிறப்பு அம்சத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 6:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், சாயங்காலத்தில் வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயிலோட நட திறந்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா திருமண தடை நீங்கும்ட்டு சொல்கிறாங்க. நான் இந்த கோவிலுக்கு வரும்போது எனக்கு வந்து திருத்தணிக்கு போகிற வழியில் முருகப்பெருமான் வந்து சிவபூஜை பண்ண இடம்ட்டு இது தெரியாது. ஸோ நான் வந்து முருகரை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்து அதுக்கப்புறமா இந்த கோவிலோட வரலாறு படிக்கும்போது தான் எனக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன தெரியுமோன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு அடுத்தது எந்த கோவிலை பற்றின வீடியோ போடணுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.